வணக்கம். நம்ம அடுத்து சுந்தர். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப திமுக ஆட்சி எவ்வளோ சிறந்த ஆட்சி தெரியுமா? எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. யார் யாரு? தூய்மை பணியாளர்கள். அப்போ சரிங்களா, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள், சரிங்களா, செவிலியர்கள், எல்லாரும் போராட்டம் பண்ணி என்னங்க ஆட்சி நடத்துறாங்க? கேவலமல்ல. எல்லாரும் போராட்டம் பண்ணி கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு போராட்டம். என்ன கொஞ்சம் கூட கொடுமையா இல்ல? கேட்டா வெத்தம் கேட்ட எத்தனை பேசணுங்க. கடவுள் இல்லவே இல்லைன்னு. ஏன் உன் ஒரே ஒரு அம்மா இருக்காங்க, துர்கா ஸ்டாலின்ட்டு. அவங்கள கோயில் போனான்னு சொல்ல வேண்டியதானே? வெக்கமா இல்ல? அவங்கள அடக்க துப்பு இல்ல. வெளியே வந்து கடவுள் இல்லைங்கிற. கடவுள் இல்லைன்னா நீ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றா. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. யாரும் வேணாம்னு சொல்ல. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கும் உங்க அப்பனுக்கும் உங்க பிள்ளைக்கு எப்படி உரிமை இருந்துச்சு? என்ன தமிழ்நாடு அரசு பேருந்து மாத்துற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கா? துப்பு கேட்டவன உங்க அப்பன் மு கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உங்களுக்கு எல்லாம் இந்தியல் தேவை யாரா வருத்தப்பட்டா? உங்களுக்கு எல்லாம் இந்தியல் இல்லைன்னு சொல்லிட்டு யார வருத்தப்பட்டா? கேளமல்ல உங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு இன்சியல் செத்து போனது இன்சியல் மு கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், என்ன ஸ்டாலின் உதயநிதி, என்ன இந்த நிதி கொடுமை நிதினு வச்சுக்கிட்டு நீங்களா இன்சியல். என்ன தமிழோட தூக்கிட்டு அரசு பேருந்து மாத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? துப்பு கேட்டவங்களா? யூடியூப்ல போடுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அதான் உயர்நீதிமன்றம் முன் வந்து அவமதிப்பு வழக்கு போடுங்க. சும்மா யூடியூப்ல போடுறவனுக்கு அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு வெக்கம் கேட்டவங்களா சொல்றாங்க. அதை சொன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகம் வரலாம். எங்க தாத்தா காலத்துல கொடுத்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணிடணும். வெக்கம் கேட்டதா பேசுறாங்க. உங்களுக்கு திட்டம் வீடியோ கூட போட முடியாது. எக்காரது கொண்டும் தோற்றம் மறைவு போடுற மாதிரி நினைவஞ்சில்ல. திமுகவின் மறைவு 2026 எழுதிச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷனை மட்டும் தோக்கடிக்கப்படுவீங்கல்ல. மறைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவின் மறைவு 2026. ஏன்னா சேப்பாக்கம் தொகுதி, கொளத்தூர் தொகுதி, உங்க கூட்டணி கட்சி அடியாள் யாரு? தொகுதி திருமாவளவன். இவங்க 3 பேரும் எக்காரணம் கொண்டு எந்த தொழில்னாலும் டெபாசிட் இழப்பாங்க. எழுதி வச்சுக்கோ. நீங்க 3 பேர் பார்த்தாலும் சரி, எவன் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல வீடியோ போட்டவனா அரெஸ்ட் பண்ணீங்கன்னா வெக்கம் கேட்டவங்களா யாரு சஸ்பெண்ட் இருக்காருல்ல சவுக்கு சங்கர், சும்மா எனக்கு ஒரு 1,00,000 பேர் பார்த்திருப்பாங்க, இல்ல ஒரு 10,000 பேர் பார்த்திருப்பாங்க. சும்மா அரெஸ்ட் பண்ணி கையை உடைச்சு என்ன பிரபலமாக்கி, நான் நேர்மை அநியாயம் சொல்ல, சும்மா பேசிட்டு போனா கூட ஒரு 10,000 பேர் பார்த்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சும்மா ஊதி பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்க. அது யாருக்கு நல்லதுன்னா, அரெஸ்ட் பண்ணது கொஞ்சம் கெடுதியா இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு தீபேத்தின மாதிரி சவுக்கு சங்கர் தீபேத்தினது யாருன்னா திமுக. அவர்தான் பெரும்பண்ணும். அவர் தெரியும். அவர் உள்ள போகும்போது எலெக்ஷன் வரைக்கும் வெளில விட மாட்டாங்க. வெட்டிங் எடுத்தோம்னா உங்களை நம்பி சொல்லிட்டு போறாரு. அதனால வந்து 10 நாள் கூட உங்க யோக்கியம் இல்லை. அந்த அளவுக்கு கேவலமா பண்றீங்க. சரிங்களா? அடியாட்கள் என்ன ஏன்னா அடியாட்கள் ஏன் சொல்லணும்னா, உயர்நீதிமன்றத்து வெளியவே ஒரு வழக்கறிஞர் அடிச்சு 4 அடி அடிச்சாங்க. ஒழுங்கா அடிக்கிறேன்னு சொல்றாங்கலாம் கூட்டணிக்கு தலைவர் தொண்டர்ல. உங்களுக்கு அந்த டிக்கெட் அடி என்ன இதுல பெருமை வேற. திமுக சார்ந்த ஒருத்தன் 10 ரூபா பாட்டில் வாங்கல, அது டெபாசிட் தொகை. பாட்டில வெளியே எரிஞ்சா காலில் குத்திருமா? உங்க டிக்கில குத்தும். என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்லடா? 10 ரூபா வாங்குறதுக்கு என்ன ஒரு நாளைக்கு 15 கோடி சொல்றதுக்கு உங்க திமுக நிர்வாகி அது டெபாசிட் தொகையா 10 ரூபா பாட்டிலுக்கு. அவனே ஒத்துக்கிறான். செஞ்சிருவாங்க. எந்த வாங்கினாங்க புட்டுமையாவது சொல்லக்கூடாது. ஏண்டா உங்க நிர்வாகி வெளிப்படையா சொல்றா, 10 ரூபா டெபாசிட்டுக்காக தானே வாங்குறோம் அப்படிங்கிறான். தேவைப்படுச்சவங்களா? எப்படிடா ஒரு திறமை இல்லை உங்களுக்குலாம்? உங்க திறமை யாருமே கொள்ளையடிக்கிறதுல. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.